கர்த்தர் நினிவே பட்டணத்துக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்பினார். ஏனென்றால் நினிவேயின் பாவம் தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் வந்து எட்டியது. கர்த்தர் அந்த பட்டணத்தை முழுவதும் கவிழ்த்தி போட வேண்டும் என்று திட்டம் வைத்து விட்டார். அப்ப கர்த்தர் யோனாவை அழைத்து அவனிடத்திலே பேசுகிறார். யோனாவுக்கு அந்த நினிவேயை பத்தி நல்லா தெரியும். ஒரு ஆட்சியாளன் முதற்கொண்டு கீழே இருக்கிற குடிமக்கள் வரைக்கும் பொல்லாத மனநிலை மேலே இருக்கிறவங்க, ரொம்ப கொடூரமானவர்கள். அவர்கள் உயிர்களை காவு வாங்கவும் கொல்லவும் பயப்படாதவர்கள். அவங்களுடைய மனம் ஒரு குரூர மனம் கொண்ட ஒரு கொடிய ஜாதியார் அவங்க நினிவே பட்டணத்தில் இருந்தவங்க. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அசீரிய ராஜாக்கள் ஏதாவது மன்னர்கள் பிடிபட்டா கொல்ல மாட்டாங்க. விரலை கட் பண்றது, கையை கட் பண்றது, கண்ணை பிடுங்கிறது, அவர்களை அரண்மனையிலே அடிமைகளாக விலங்கு போட்டு கண்ணில்லாதவர்களா வைத்து கொண்டு ரொட்டி துண்டுகளை நாய்க்கு போடுற மாதிரி போடுவது போன்ற ஒரு சைக்கோத்தனமான ஆட்களா இருப்பாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்கள். யோனாவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். கர்த்தர் சொல்றார், யோனா நீ போய் அந்த ஊர்ல என் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இந்த பட்டணத்தை நான் கவிழ்த்து போட போகிறேன், இன்ன தேதியில கவிழ்த்து போட போகிறேன். அவங்களுக்கு போய் அதை சொல்லு, அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு அவர்களுக்கு அதை சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். யோனா ஒருவேளை வேற எந்த பட்டணத்துக்கு போக சொன்னா கூட போயிருப்பார் என்று தான் நினைக்கிறேன். ஆனா நினிவேயின் பேரை கேட்ட உடனே அங்கே சும்மாவே கோவப்படுவாங்க அங்க இருக்கிறவங்க. இதுல போய் அவர்களுடைய பாவத்தை சொன்னால் யாருக்குமே கோபம் வரும். ஒருவன் தொடர்ந்து திருடுவான், அவனை பார்த்து திருடன் சொல்லுங்களேன் கோபம் வரும். ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து விபச்சாரனே விபச்சாரியன்னு சொல்லுங்க கோபம் வரும். அவங்க செய்யற தொழில் தான், செய்யற காரியம் தான், ஆனா அதை சுட்டி காட்டினா யாருக்குமே கோபம் வரும். அப்ப இத போய் நம்ம இந்த பொல்லாத மனிதர்களிடத்துல எப்படி பேசுவது என்று பயந்தார் அவர். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டுற அளவுக்கு இந்த நகரத்தாருடைய பாவம் அவ்வளவு பெருசா இருக்கு. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அந்த இடத்துல கோடுபடன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடும்படிக்கு அவர் நினிவேக்கு விலகி ஓடல. அவர் விலகி ஓடினது கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கும் கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கும் கர்த்தருடைய சமூகத்திற்கும். கர்த்தருடைய கட்டளை விட்டு நீங்க விலகினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி விடுகிறீர்கள். கர்த்தர் சொன்ன காரியத்திலிருந்து விலகினாலே நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறீர்கள் என்றுதான் பொருள். வேதத்துல பாருங்க, இந்த இடத்துல அவன் கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைக்கு விலகின்னு போடல, கர்த்தரையே விட்டு விலகின்னு போட்டிருக்கு. அப்ப சின்னதோ பெரிதோ தேவன் நமக்கு செய்யும்படி எதை சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். அதிலிருந்து விலகுவது என்பது அந்த திட்டத்திலிருந்து விலகுவது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாய் கர்த்தரை விட்டே விலகுவதற்கு சமம். அதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பாத்தீங்களா? அப்ப வாழ்க்கையில உண்டாகிற கொந்தளிப்பு, ஒரு கடல்ல உண்டான கொந்தளிப்பு கூட எது காரணமா இருந்ததுன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின ஒரு மனிதன், கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகின ஒரு மனிதன், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகின ஒரு மனிதன். அந்த மனிதன் நிமித்தம் கொந்தளிப்பு உண்டாகிறது. சில சமயம் நம்முடைய குடும்பத்துல கொந்தளிப்பு வந்துடும், நம்முடைய சபையில கொந்தளிப்பு வந்துடும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நாம் ஏதோ ஒரு காரியத்துல யோனாவை போல கர்த்தருடைய திட்டத்தில் இருந்தோம், கர்த்தருடைய கட்டளையில் இருந்தோம், தேவனுடைய சமூகத்தில் இருந்தோம் விலகி இருப்போம். அந்த ஒரு மனிதன் தான் விலகினான். அவன் ஏறின கப்பல் போன பாதையில கர்த்தர் பெரும் காற்றை வரவிட்டார். அப்ப பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு வருவதற்கு நாமே தான் காரணமா இருக்கிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் அடுத்தவன் கொடுக்கறனால வராது, முதல்ல நம்மால தான் உண்டாகும். தேவனை விட்டு ஏன் விலகுகிறார்கள்? யோனா விலகினதுக்கு காரணம் பயம். சில சமயத்துல நமக்கு உலக காரியம் பிரதானமாக தோன்றும், சில சமயங்கள்ல பயம் பிரதானமா தோன்றும். கர்த்தர் சொல்றாரே, இதை நம்ம செய்யும்படிக்கு போனா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம இப்படியே போனோம்னா நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும்,
அல்லது இந்த காரியத்தை நம்ம செய்யும்படிக்கு நமக்கு அந்த திராணி இருக்கிறதா என்ற பயம் உண்டாகும். யோனா விலகினதுக்கு காரணம் பயம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, செழிப்பினால விலகிடுவாங்க. ஏழையா இருக்கும்போது ஆண்டவரே கர்த்தாவே சொல்லிட்டு இருப்பான். வசதி வந்துருச்சுன்னா விலகிடுவாங்க. உலக ஆசை வரும்போது, உலக ஆசை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும்போது விலகி போயிடுவாங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல தேமா என்கிற ஒரு நபரை பற்றி பார்க்கிறோம். அவர் பவுலோடு கூட ஊழியத்துக்கு புறப்பட்டவர், அப்போஸ்தலர்களோடு கூட ஊழியம் செய்ய புறப்பட்டவர். அவர் இடையில உலக ஆசைகள் வந்ததுனால அப்போஸ்தலர்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆனா இங்க யோனா பிரிந்து போனது முழுக்க முழுக்க பயத்தினால. ஆனா ஒன்று நிச்சயம், பயத்தினால பிரிஞ்சு போனாலும், செழிப்பினால விலகி போனாலும், உலக ஆசையினால விலகி போனாலும், நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனா கொந்தளிப்புகள் உங்கள் மூலம் ஏற்படும். உங்களால இந்த கடல்ல வந்தது ஒரு காத்துனால வரல, இயற்கையினால வரல, நேச்சுரலா வர புயல் இல்ல, மீறி போன ஒரு மனிதனால அது வருகிறது. கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு ஊழியக்காரனால வருகிறது. கடல்ல பெரிய அலைகள் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதுவானாலும் தேவனை விட்டு விலகுகிறவனுடைய வாழ்க்கை கொந்தளிப்பை உண்டு பண்ணிவிடும்.